இனி நம்ம பார்க்க போகிற இந்த வீடு பார்த்தீங்கன்னா 35க்கு 60ங்கிற லேண்ட் டைமென்ஷன் கொண்ட 4.82 சென்ட் லேண்ட் ஏரியாவில் தெற்கு பார்த்த சைட்டில் கிழக்க பார்த்து மெயின் டோர் வச்சு கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே 3 BHK செமி ஃபர்னிஷ்டு தனி வீடாக ரொம்பவே ஸ்பேசியஸாக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. ஒயிட் கிரீன் வித் டார்க் கிரீன் கலர் காம்பினேஷனில் டெக்ஸ்ட் ஒர்க் அண்ட் ஸ்பாட்லைட்ஸ்லாம் கொடுத்து வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை ரொம்ப அட்ராக்டிவாக டிசைன் பண்ணியிருக்காங்க. எலிவேஷனை மேட்ச் பண்ணி வீட்டோட என்ட்ரன்ஸில் அழகான மெட்டல் கேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனோம்னா 20க்கு 20ங்கிற சைஸில் 2 இல்லை 3 கார் பார்க் பண்ணுற மாதிரி ஸ்பேசியஸான கார் பார்க்கிங். வீட்டை சுற்றி ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி வீட்டுக்கும் காம்பவுண்ட் வாலுக்கு இடையில வீட்டை சுற்றியுமே நல்லா ஸ்பேசியஸாக செட்பேக் ஏரியா கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகோக்கு அடுத்து சிட் அவுட் ஏரியா சைஸ் 10க்கு 5. சிட் அவுட்டோட ஸ்டெப்ஸை கிரானைட்டில் டிசைன் பண்ணி ஃப்ளோரிங்க்கு கிரானைட் அண்ட் வெர்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் டோரை 3க்கு 7ங்கிற சைஸில் டீக்குட்டில் அழகாக டிசைன் பண்ணி கிழக்கு பார்த்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரி ஆனதும் ஃபர்ஸ்ட் வீட்டோட ஃபோயர் ஏரியா. ஃபோயர்ல இருந்து ரைட் சைடு வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனோம்னா ஃபர்ஸ்ட் வீட்டோட லிவிங் ஹால் சைஸ் 16க்கு 16. வீட்டோட ஃப்ளோரிங்க்கு 2x4ங்கிற சைஸில் கிளாசி ஃபினிஷ்டு வெர்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹாலோட சவுத் வாலில் ப்ரௌன் வித் கிரே கலர் காம்பினேஷனில் அழகான வால் மவுண்டட் உட்டன் டிவி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. லிவிங் ஹாலில் இருந்து இப்போ வீட்டோட சவுத் ஈஸ்ட் கார்னரில் லொக்கேட் ஆகிருக்கிற கிச்சன் வித் டைனிங் ஏரியாக்குள்ளே என்ட்ரி ஆகிறோம். கிச்சனும் டைனிங்கும் சேர்ந்து சைஸ் 16க்கு 11. கிச்சன் டேபிள் டாப் யூ ஷேப்பில் கிரானைட்டில் டிசைன் பண்ணி அதில் வர்ற சிங்கையுமே கிரானைட்லேயே டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சன் டேபிள் டாப்க்கு கீழே கம்ப்ளீட்டாக பேஸ் கேபினெட்ஸ். கிச்சன் அண்ட் டைனிங்கோட வெஸ்ட் வாலில் லாஃப்ட் கவர் பண்ணி அதுக்கு கீழே வர செல்ஃப்க்குமே கபோர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரெண்டு பெட்ரூமுக்கும் சென்டரில் வால் கம்ப்ளீட்டாகவே வால் பேனலிங் பண்ணி சென்டரில் ஸ்டாண்டிங் வாஷ் பேஷன் மிரர் அண்ட் கபோர்ட்ஸும் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டோட நார்த் வெஸ்ட் கார்னரில் ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் 16க்கு 10. ஸ்டோரேஜுக்காக பெட்ரூமோட சவுத் வாலில் லாஃப்ட் கொடுத்து அதுக்கு கீழேயே செல்ஃப்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் சைஸ் 5க்கு 6. வாலுக்கு 2x4ங்கிற சைஸில் கிளாசி ஃபினிஷ்டு வெர்டிஃபை டைல்ஸும் ஃப்ளோரிங்க்கு 1x1ங்கிற சைஸில் ஆன்டிஸ்கிட் ஃப்ளோரிங் டைல்ஸும் லேயிங் பண்ணியிருக்காங்க. டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸுமே ஃபிட் பண்ணியிருக்காங்க. வீட்டோட சவுத் வெஸ்ட் கார்னரில் செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் 10க்கு 16. ஃபர்ஸ்ட் பெட்ரூம் மாதிரியே இந்த பெட்ரூமோட சவுத் வாலில் லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. ஈஸ்ட் வாலில் செல்ஃப் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் சைஸ் 5க்கு 4. ஃப்ளோர் டைல்ஸை மேட்ச் பண்ணி வால் டைல்ஸ் டபுள் கலரில் நீட்டாக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் க்ளோசட், ஹெல்த் ஃபாசட், டவல் ராட், வால் மிக்சர், ஷவர், வாஷ் பேஷன், டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸுமே ஃபிட் பண்ணியிருக்காங்க.
ஃபர்ஸ்ட் பெட்ரூமுக்கு ஆப்போசிட்டில் வீட்டோட நார்த் ஈஸ்ட் கார்னரில் தேர்ட் மினி பெட்ரூம் சைஸ் 10க்கு 11. இந்த பெட்ரூமோட வெஸ்ட் வாலில் லாஃப்ட்டும் சவுத் வாலில் செல்ஃபும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த ஸ்பேசிஸான 3 BHK தனி வீடு பொள்ளாச்சியில் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த வீட்டை பற்றி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் தெரியணும், இல்லை இந்த வீட்டை நேரில் விசிட் பண்ணி பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி பேசிட்டு தாராளமாக நீங்கள் வீட்டை நேரில் விசிட் பண்ணி பார்க்கலாம். வீட்டோட பேக் சைடு நார்த் வெஸ்ட் கார்னரில் ஸ்டேர் கேஸை பிளான் பண்ணி அதுக்கு கீழேயே அவுட்டர் டாய்லெட்டும் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. சைஸ் 6க்கு 5. ஸ்டேர் கேஸ்க்கு கீழேயே வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு உண்டான ப்ரொவிஷனும் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டோட நார்த் ஈஸ்ட் கார்னர் ஜலமூலையில் இண்டிவிஜுவல் போர் கனெக்ஷன் அண்ட் வாட்டர் டேங்க். போர் பார்த்தீங்கன்னா 580 அடி வரைக்கும் போட்டிருக்கு. வாட்டர் டேங்க் கெப்பாசிட்டி 8000 லிட்டர். வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைவருக்குமே நன்றி. இந்த வீட்டை பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோஸை கண்டினியூஸாக பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.